ஒரு சிறிய பையன் அவங்க அப்பா அம்மாக்காக மளிகை கடையில் போய் மளிகை சாமானங்கள் வாங்கி கொண்டு அதற்கு காசு கட்டுவதற்காக கடைக்காரன்ட்ட போய் நிற்கும் பொழுது கடைக்காரன் அந்த காசை வாங்கிட்டு அந்த சின்ன பையனை பார்த்துட்டு அவருடைய அந்த டேபிளில் ஒரு பெரிய சாக்லேட் டின் இருந்ததாம. அந்த பையனை பார்த்து அந்த மூடியை கலட்டி அவர் கை காமிச்சு, எடுத்துக்கடா, எவனாலும் எடுத்துக்கோ அப்படின்னாராம. அந்த பையன் அந்த கடைக்காரனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த சாக்லேட்டையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ணாமல் நின்றானாம். உடனே அந்த கடைக்காரன் தெரியும், எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ வேணாலும் கையை உள்ள விட்டு எடுத்துக்கோ அப்படின்னாராம். அந்த பையன் அப்படியே நின்று மீண்டும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு நின்னா. கடைக்காரன் கொஞ்சம் சலிப்பாகி உடனே அவர் கை உள்ள விட்டு கொஞ்சம் எடுத்து அவன் கரத்தில் கொடுத்தாராமா. உடனே அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தோட அப்படியே கையில் வாங்கிட்டு மளிகை சாமானத்துக்கு வெளியே ஓடினாராமா. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு வயதான மனிதன் அவர் வெளியே வந்தானா அந்த குட்டி பையனை பார்த்து கேட்டாராமா, ஏய் தம்பி, அவர் தானே சொன்னாரு எவ்வளோ சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கோன்னு சொன்னார்ல, ஏன்டா நீ எடுக்கல, அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தியே, உனக்கு என்ன அவர் சொன்னது புரியலையா அப்படின்னு கேட்டாரான். அந்த குட்டி பையன் சிரிச்சு, இல்லை சார், எனக்கு எல்லாம் புரிஞ்சுது, ஆனால் என் கை சின்னது, அவர் கை பெரிய கை, அதனால அவர் எடுத்து தரணும்னு காத்துட்டு இருந்தேன் அப்படின்னாராமா. இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையின் பெருக்கத்தின் ரகசியம். நம்மளுடைய கரத்தில் என்னென்னலாம் வைத்திருக்கின்றோமோ அது சிறுவும், ஆனா அவருடைய கரத்தில் என்னெல்லாம் கொடுக்கின்றோமோ அது பெருக ஆரம்பிக்கும். இந்த ரகசியத்தை தேவ பிள்ளைகள் கண்டுபிடித்து கொண்டார்கள் என்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஆபரீத விதத்தில் வெறும் பொருளாதாரத்தை மாத்திரம் இல்லை, எதெல்லாம் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற உங்க நேரத்தை, உங்க தாளந்த, உங்க கரத்துல என்ன ஆண்டவர் கொடுத்துருக்க அதை மீண்டும் அவர் கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே இது உங்க கையிலேயே கொடுக்குறேன், என்னுடைய வாழ்க்கையில் இது நீங்க ஆசீர்வதித்து தாங்கன்னு சொல்லி அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும் என்றால் அன்றைக்கு அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் பெருக செய்த அதே இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய வியாபாரத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கின்ற எதாயிருந்தாலும் அதை பெருக செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஆமென் சொல்லலாமா?